சமீபத்திலே ஒரு தம்பதியினர் பகிர்ந்து கொண்ட செய்தி எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அதன் மூலம் ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த செய்தியோடு கூட நானும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட செய்திகளையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இதை நீங்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பார். அவங்க பகிர்ந்து கொண்டது என்னென்று சொன்னால், இந்த நாட்களிலே அநேகர் திருமணம் செய்ய விரும்புவது கிடையாது. காரணம் என்னென்று சொன்னால், திருமண வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், குடும்பத்திலே பிரச்சனைகள், சண்டைகள் இருப்பதினால எங்களுக்கும் அப்படி நடந்து விடுமோ அப்படி என்று சொல்லி அநேகர் திருமணம் செய்ய விரும்பாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க பகிர்ந்து கொண்ட விஷயத்தில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், தாங்கள் 5 வருஷம் திருமணமாகி தங்களுடைய குடும்பத்திலேயும் பிரச்சனைகள் இருந்ததாம். கோபம், பிரச்சனைகள், சண்டைகள் ஒரு அளவாக போய்கொண்டிருந்தது. அவர்கள் இப்படி இருந்த சூழ்நிலையில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். அவர்களுடைய உபதேசத்தை அறிந்து கொண்டார்கள். இவர்கள் ஏற்கனவே ஆண்டவரை இயேசுவை அறிந்தவர்கள்தான். ஆனாலும் ஆழமாக அவரை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். அதில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஜீவ அப்பம் நானே. அப்போ அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஒரு ஆகாரம், அதாவது நாங்கள் ஒரு நாள் நாங்கள் ஆகாரம் புசிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் சோர்ந்து போவோம். அப்படியே தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய உடம்பை சரியான முறையில் புசித்து குடிக்கலை என்று சொன்னால் எங்கள் நோய்வாய்ப்பட்டு நாங்கள் மரித்து விடுவோம். அதே போலத்தான் எங்களுடைய ஆன்மாவுக்கு அப்பம், ஒரு உணவு தேவை. அதுதான் இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே. அப்படி என்று சொன்னால் அவரை எப்படி நாங்கள் புசிப்பது அப்படி என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகளை நாங்கள் புசிக்கும் பொழுது அந்த எங்களுடைய ஜீவனுக்கு அது அப்பமாக மாறுகிறது, ஜீவனுக்கு உணவாக மாறுகிறது. அப்போ நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக வாழுவதற்கு அது உதவியாக இருக்கும். அப்போ அவங்க வேதத்தை வாசித்தவங்க தான். ஆனால் அவங்க இதை யோசித்து பார்த்தாங்களாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சோர்வு, கவலைகள், மன அழுத்தம் இருக்குது, இப்போ நான் நீண்ட காலமாக பைபிளை வாசிக்கவில்லை, எனக்கு தெரியும் என்று சொல்லி நான் விட்டு விட்டேன். இப்போ அவள் தொடர்ந்து அவங்க அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அவங்களுடைய குடும்பத்தில் சமாதானம். அவங்க சொல்லுவாங்க, தன்னுடைய கணவர் மீது கோவப்படுவாங்களாம். அப்போ அவருடைய கணவனும் 2 பேரும், அப்போ அவருடைய கணவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அவரும் இந்த வேதத்தை வாசித்த பொழுது மனைவியோடு கோவப்படுவார். ஆனால் அவர் வேதத்தை வாசித்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார், இது ஒரு எங்களுக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் யுத்தம் இல்லை, அந்தகார ஆவிகள் பிசாசுகளின் வல்லமையோடு அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்தபடியினால, எனக்கு பிசாசோடு தான் யுத்தம் அப்படின்னு வந்தபடினால மனைவி என்ன பேசினாலும் அவர் கோபிக்கிறது கிடையாது, சாந்தமாக இருப்பாராம். இந்த மனைவி சில வேளையில் கோபப்படும் பொழுது அவரை கோபப்படுத்துவதற்காக சில கடுமையான வார்த்தைகளை பாவிப்பார்கள். அவர் கோவப்படவில்லை, அவர் மேக்சிமம். அப்போ மனைவி கேட்டால், என்னது நீங்கள் எப்படி மாறிட்டீங்களே அப்படின்னு சொன்னால், நான் உன்னை நேசிக்கிறேன், எனக்கு உங்கள் மேலே கோபம் கிடையாது, உங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசோடு தான் அப்படி என்று சொன்னால் என்னென்னு சொல்ல வேண்டாம், அது ஒரு கோபத்தின் ஆவி, அந்த ஆவியோடு தான் எனக்கு பிரச்சனை இருக்கொழியே, நீங்கள் உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படி என்று சொல்லிட்டு. அப்போ அதுக்கு பிறகு 2 பேருமே இல்லை சமாதானமாக வாழ்ந்தாங்க. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, இந்த விஷயம் எனக்கு முந்தையே தெரிந்திருந்தால் எங்களுடைய குடும்பம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்போம், 5 வருஷம் நாங்கள் வீணாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறியாமல், அவருடைய வார்த்தைகளை அறியாமல் அநேகர் இன்றைக்கு ஆத்மாவில் மனசில் தொய்ந்து போனவர்களாக குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே இதே அனுபவம் எனக்கு அவங்க சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது. 2019ஆம் ஆண்டு நான் இயேசுவை அறிஞ்சிருந்தாலும் பைபிள் எல்லாம் வாசிச்சிருந்தாலும் அந்த சகோதரியை போல தான் நான் தொடர்ச்சியாக வேதத்தை வாசிக்காமல் உலக கவலைகள், எதிர்காலத்தை குறித்த கவலை, அப்படி பல விதமான பிரச்சனைகளினால என்னுடைய உடம்பு,
மனசு எல்லாம் நோய்வாய்ப்பட்டு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மரிக்கிற ஒரு செத்து போகிற மரித்தவனாகவே நான் காணப்பட்டேன் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து 2019ஆம் ஆண்டு நான் நித்திரையாக இருக்கும் பொழுது என்னுடைய காதிலே ஒரு பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அது வந்து ஆண்டவருடைய வசனம்தான், இதே வசனம்தான். அது என்னென்று சொன்னால், ஜீவ அப்பம் நானே, என் ஜீவன் தருவேனே. அப்போ ஆண்டவர் இந்த பாட்டின் மூலமாக என்னோடு பேசுகிறார். அதாவது வந்து நான் வந்து அந்த அப்பத்தை புசிக்காமல் என்னுடைய உடலில் மனசில் மன அழுத்தங்கள், அதனால் நான் வியாதிப்பட்டவனாக பலவீனப்பட்டவனாக போயிருந்தேன். அப்போ நீ இந்த ஆகாரத்தை புசியாதபடியினால தான் இப்படி பலவீனப்பட்டு போனா என்ற மாதிரி அந்த பாட்டு என்னுடைய காதிலே, நான் காலையில் நித்திரையாக இருக்கும் பொழுது என்னுடைய காதிலே கேட்குது. அப்போ ஆண்டவர் அதை கேட்க பண்ணுறார். அப்போ நான் வந்து அந்த பாட்டு முடிஞ்ச உடனே இந்த பாட்டு என்னுடைய காதில் கேட்கும் பொழுது ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம், தெய்வ பிரசன்னம் அப்படி என்னை நிறைத்து கொண்டு இருந்தது. அப்போ ஆண்டவர் என்னை நேசித்தபடியினால் அந்த உண்மையை எனக்கு சொன்னார். அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படி என்று போட்டு கிடக்கு. நாங்கள் ருசித்து பார்த்து தான் அதை உங்களுக்கு சொல்லுகிறோம். அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது, எப்படி ஆண்டவர் எங்களை போஷிக்கிறார் என்பதை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அப்போ அந்த பாடல் முடிந்த உடனே நான் வந்து எழும்புறது, சாதாரணமாக காலையில் எழும்புறதுக்காக முயற்சி பண்ணுறேன். கிட்டத்தட்ட செத்து போன ஒரு நிலைமை. அதாவது வந்து என் கண்ணெல்லாம் இருண்டு, என்னால் கையை கால் ஒன்றும் அசைக்க முடியலை, என்ற தலையை நிமித்த முடியலை. அப்படியே நான் வந்து மறித்து விட்டேன் என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்தது. அப்படியே நான் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தேன். வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் என்னால் வந்து கையை காலை கொஞ்சம் அசைக்க முடியாது. பிறகு ஆம்புலன்ஸுக்கு அடித்து நாங்கள் அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸு கொண்டு போனோம். அந்தளவு தூரத்துக்கு என்னுடைய உடல், மனநிலை எல்லாமே பாதிக்கப்பட்டது. காரணம், நான் அந்த ஜீவ அப்பத்தை புசித்து அவருக்குள்ளே நான் வந்து என்னை பலப்படுத்தி கொள்ளாமல் இருந்தது தான். அப்போ நாங்கள் கிறிஸ்தவர்கள்னு பேர் வச்சு கொண்டு இருந்தால் போல் எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்து விடாது. அப்போ இந்த ஆகாரத்தை நாங்கள் புசிக்க வேணும். ஆண்டவர் எங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை உட்கொண்டு அவருடைய வழியில் நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய சரீரம், எங்களுடைய ஆவி, ஆத்மா எல்லாமே பலன் அடைகிறது. அப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த வேதத்தை வாசித்து தியானித்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய உடல் இன்றைக்கு இது நடந்து இப்போ 2019 இன்றைக்கு 2026 நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு பிறகு நான் இதை வாசித்து என்னை பலப்படுத்தி கொண்டேன். அப்போ இதுக்கு ஒரே ஒரு வழி வந்து அநேகர் இன்றைக்கு சோர்ந்து போய் தற்கொலை பண்ணுறாங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வழி தெரியாமல், உடம்பில் ஆரோக்கியத்தில் நோய் வாய்ப்பட்டு பலவிதமான பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த ஜீவ அப்பத்தை புசிக்காதபடியினால், அவருடைய வசனத்தை உண்டு அவருக்குள்ளாக நாங்கள் பலப்பட்டு அவருடைய வழியில் நடக்கும் பொழுது எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பலனடையும். சுகமாக, சமாதானமாக குடும்பம், சமுதாயத்தில் நாங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ முடியும். இப்போ இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவர் வந்து உங்களை நேசிக்கிறபடியினால் இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு என் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். இனிமேல் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து தியானிங்க. அதன் மூலம் உங்களுடைய ஆவி, ஆத்ம சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகும். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். பிதாவே, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய நோய், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் நீங்கத்தக்கதாக ஜீவ அப்பமாகி உங்களை புசித்து ஆண்டவரை உமக்குள்ளாக பலனடைய உதவி செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.